மித்ரா வந்து திவ்யா கிட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணுவாங்க மனோகர் கிட்ட. மித்ரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ட் பண்ணும்போதே ஹஸ்பண்டை உட்கார வச்சு பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது மனோகர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்னதான் பேசினாலும் ஒரு சில பேருக்கு புரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே ஃபர்ஸ்ட் சீனில் மித்ரா வந்து மனோகரை எப்படி எப்படி இருக்கணுங்கிறத கிளாஸ் எடுக்கும்போது மனோகருக்கு ஹர்ட் ஆகும். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார். மனோகருடைய பிரச்சனை திவ்யா மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க ஆடியன்ஸுக்கு. மனோகர் வந்து மித்ராவை தேடி ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. அப்போ ஒரு புக்கு டேபிளில் இருக்கும். அந்த புக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட புக்காக இருக்கும். லவ் பண்ணுறதுக்கு புக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சலிப்பாக இருக்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து புக்கை எடுத்து செல்ஃபில் அடுக்கி வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மனோகருக்கும் மித்ராவுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த சீனில். அப்போ மித்ரா வந்து மனோகர்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு வெனஸ்டே ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. சொல்லலாம்னு மனோகர் ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்து நினைக்கும் போது ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மித்ராவுடைய கண்ணில் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனை